இப்ப நம்ம இந்த வீடியோல தொழிற்பெயர்கள புரிஞ்சுக்கிட்டு, நம்ம எந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்து எழுதப் போறோம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும். கிடைக்கும்னா அது என்னது? புதையல். புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல். புதைத்தல்ங்கிறது ஒரு செயல். அதே மாதிரி புதையல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர். புதைத்தல்ங்கிறது ஒரு செயல். அப்போ நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும். அதே மாதிரி அடுத்து பாருங்க. காட்டு விலங்குகளை சுடுதல். சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. சுட்டல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர். சுடுதல்ங்கிறது ஒரு செயல். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல். தொடுத்தல்னா பூக்களை தொடுக்கிறது. பூக்களை மாலையாக்குகிறது. தொடுதல் அப்படிங்கிறது ஒரு செயல். தொடுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். பசுமையான டேஸை டேஸ் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை. காட்சிங்கிறது தொழிற்பெயர். காணுதல்ங்கிறது செயல். காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் டேஸ் கூடாது. நடித்தல் கூடாது. நடித்தல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர். நடிப்பில் நடித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். நடிப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர். நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஓகேவா? நன்றி. இப்ப தொழிற்பெயரையும் அதுக்கு செய்யக்கூடிய செயலையும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்க பாருங்க. புதையல்ங்கிற தொழிற்பெயர். புதைத்தல்ங்கிறது செயல். சுட்டல் அப்படிங்கிறது சுடுதல் அப்படிங்கிறது என்னது? செயல். சுட்டல்ங்கிறது தொழிற்பெயர். இந்த சுட்டல் சுடுதல் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சுட்டல்ங்கிறது தொழிற்பெயர். சுடுதல்ங்கிறது செயல். அதே மாதிரி தொடுத்தல் அப்படிங்கிறது செயல். தொடுதல் அப்படிங்கிறது செயல். தொடுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அதே மாதிரி காணுதல் அப்படிங்கிறது செயல். காட்சிங்கிறது தொழிற்பெயர். நடிப்புங்கிறது தொழிற்பெயர். நடித்தல்ங்கிறது செயல். தொழிற்பெயரையும் செயலையும் நம்ம பொருள் புரிந்து கரெக்டா மிங்கிள் பண்ணணும். நன்றி.